நாங்க காலம்பாளையத்துல ட்ரீம் கேஸ்ங்கிற பேர்ல 34 வருஷமா ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது எங்களுக்கு முன்னாடி 20 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு 14 வருஷமா கையில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ட்ரீம் கேஸுங்கிற பேர்ல இதை நேரு யுவகேந்திரால சென்ட்ரல் கவர்மெண்ட் நேரு யுவகேந்திரா இருக்குல்ல, அங்க வந்து நாங்க ட்ரீம் கேஸுங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த கிளப் ஐடி நம்ம பின்னாடி பேனர்ல பாத்தீங்கன்னா தெரியும். நேத்து ஒரு 30 கேம் நடத்தினாங்க. அந்த 30 கேம் பாத்தீங்கன்னா எப்படின்னா ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே 5 வயசுல இருந்து 13 வயசு குழந்தைங்க, அப்புறம் 13 வயசுல இருந்து 15 வயசு குழந்தைங்க, அந்த மாதிரி கேட்டகிரி பிரிச்சு தான் நாங்க கேம் நடத்துறோம். எப்பவுமே வந்து ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து வெளியிருந்து கலை நிகழ்ச்சிகள் கூப்பிடுவோம். செகண்ட் நாள் நம்ம ஊர் குழந்தைகள் அலைக்ரான்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து உலக சாதனை புகழ் ஜெயந்தி அனுசாசனி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே நம்ம ட்ரீம் கேஸ் தான் கொடுத்ததுங்க. அப்புறம் அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே வந்து நாங்க காலம்பாளத்துல எந்த குழந்தை இருந்தாலும் கவிதை கட்டுரை போட்டி எல்லாத்துக்குமே இங்கிருந்து தான் நாங்க ட்ரெயின் பண்ணி அனுப்புறது. ரெகுலராகவே நாங்க பண்றோங்க. அப்புறம் ட்ரீம் கேஸ் சார்பா பிளட் கேம்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். பிளட் கேம்ப்னா கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல உங்களுக்கு எந்த பிளட் வேணும்னு நீங்க கேட்டாலுமே அந்த பிளட் எங்களுக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டீங்கன்னா நாங்க வந்து பிளட் வந்து டொனேட் பண்ணிடுவோம். அது எல்லா குரூப் பண்ணிட்டு இருக்கோம். என்னென்ன போட்டி நம்ம ராஜேஷ் சிங் வருங்க, நம்ம போட்டி கோஆர்டினேட் பண்ண இவர் தான். இவர் சொல்லுவார் என்ன போட்டி நடந்துச்சு. எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோம். இல்ல 5 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஸ்கிப்பிங்கு, உடல் சம்பந்தப்பட்டது, மூளை சம்பந்தப்பட்டது பயிற்சியாக வெவ்வேறு விளையாட்டு போட்டிகளை கோஆர்டினேட் பண்ணி நடத்தணும். இதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒற்றுமையா செயல்படணும் அப்படிங்கறக்காக தான் இந்த போட்டி நடத்துறது. நிறைய பேருக்கு பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. என் பேர் வரதராஜுங்கண்ணா. இப்போ நாங்கள் இங்கே ட்ரீம் கேஸ் பேனரில் 34வது வருஷமா பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல் விழா பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா ஊரில் விட இங்கே சிறப்பாக நடக்குது. ரொம்ப கிராண்டாக நடக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 3 நாள் ஃபங்க்ஷன் இருக்குங்க குழந்தைகளுக்கு. இந்த மாதிரி இது அது போக பார்த்தீங்கன்னா ட்ரீம் கேஸ் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், இந்த நல்லா படிக்கிற குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், பிளட் கேம்ப், இந்த மாதிரிலாம் எல்லாமே நல்லா நடத்திட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 3 நாள் நல்லா ஒரு கிராண்டாக போயிட்டு இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விளையாடுற மாதிரி. ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த போகி பண்டிகை அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அடுத்த நாள் வந்து கேம்ஸ் எல்லா குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பண்ணி அடுத்த அன்னைக்கு ஃபங்க்ஷன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரியடி திருவிழா. அதிகமாக உரியடி திருவிழா இந்த பூப்பறிக்கிற திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு நிறைய பக்கம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போ கண்டினியூவாக நடத்திட்டு இருக்கோம். முன்ன எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னும் சிறப்பாக ஜமா போட போய் அங்க போய் உரியடி பூ பறிச்சுட்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்குங்க. சிறப்பா பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ இந்த பசங்க இங்கே காலம்பாளையத்தில் இருக்கோம். இங்கே எப்போவுமே ட்ரீம் கைஸ் குழு வந்துட்டு 2 நாளைக்கு பொங்கல் வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லாக சில்ட்ரன்ஸ், விமென்ஸ், அப்புறம் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் கேம்ஸ் வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து வெளியூர்லேருந்து ட்ரூப் கூட வந்து டான்ஸ் குரூப் வச்சுட்டு அண்ட் செகண்ட் டே வந்துட்டு பூ பறிக்க இந்த மாதிரி ஜமாப்பெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஈவினிங் வந்துட்டு உள்ளூர் குழந்தைங்கள்லாம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது போக பட்டிமன்றம் இல்லை ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி தான் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. அதுவும் இல்லாமல் கேம்ஸை பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாத்துக்கும் ப்ரைஸும் தருவாங்க அடுத்த நாள்.